நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். कीचकस्य तु घातेन सानुजस्य विशाम्पते अत्याहितं चिन्तयित्वा व्यस्मयन्त पृथक् जनाः तस्मिन् पुरे जनपदे सञ्जल्पोऽभूच्च सङ्घर्षः शौर्याद्धिवल्लभो राज्ञः महासत्त्वस्य कीचः. கீச்சகன் போயிட்டாங்கிற செய்தி எல்லா இடத்துலையும் பரவுறது. துரியோதனன் அங்கங்கே ஒற்றர்களை வச்சிருப்பனோ இல்லையோ, எங்கே இருக்கான்னு தேடிக்கிறதுக்கு போன ஒற்றர்கள்லாம் திரும்பி வந்திருக்கா. எங்கே பார்த்தாலும் பஞ்சபாண்டவர்களை கண்டுபிடிக்க முடியலே. ஆனால் துரியோதனா, ஒரு செய்தி இருக்கு உனக்கு, கீச்சகன் மாண்டான். அந்த செய்தியை துரியோதனன் கேட்டுண்டான். அப்படி கூட கீச்சகனை ஜெயிக்கிறதுக்கு பலராமனுக்கு சக்தி உண்டு, சாத்தியகிக்கு சக்தி உண்டு, பீமசேனனுக்கு சக்தி உண்டு, நாலாவது கீச்சகன் தானே. அப்படின்னா இந்த 3 பேருக்குள்ள ஒருத்தர் தானே அழித்திருக்க வேண்டும். அந்த 3 பேரில் மிச்ச 2 பேரையும் நமக்கு தெரியுமே. இப்போ அவள் அழிக்கலையே, அப்போ பீமசேனன் தான் அழிச்சிருக்கணும்னு துரியோதனன் ஒரு கணக்கு போட்டுக்கிறான். அதுக்குள்ளே அவர்கள்லாம் பேசி ஒற்றர்களை திருப்ப அனுப்பலாமா, இல்லை அவள் ஏற்கனவே மறைஞ்சவாளை கண்டுபிடிச்சிட்டோன்னு வெறுமைக்கான அறிவிச்சுடலாமா. துரோணகர்ண கிருபைஹி சார்த்தம் பீஷ்மேனச்ச மகாத்மனா சங்கதம் பிராதுபிஷாபி திரிகர்த்தைச்ச மகாரதைஹி. அப்போ திரிகர்த்த தேசத்து மன்னவன் சுதன்வான்னு அவனுக்கு பேர். திரிகர்த்த தேசத்து மன்னவன் எழுந்து ராஜசபையில் பேசுகிறான். எனக்கு ஏற்கனவே விராட்ட மன்னன் நிறைய தீங்கிழைச்சிருக்கான். இப்போ தான் சரியான சந்தர்ப்பம். கீச்சகன் இருக்கவே நான் அவனோட சண்டை போட முடியாது இருந்தது. இப்போ கீச்சகனும் போயிட்டான், உபகீச்சகர்களும் போயிட்டான். அதனாலே இப்போ சரியான தருணம். நீங்களெல்லாம் கூட வாங்கோ, நம்ம வடக்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் 2ஆக நம்ம சேனையை பிரித்து கொண்டு அவரை ஆக்கிரமிப்போம், முற்றுகையிடுவோம். வடக்கு பக்கத்தால் ஒருத்தர் போவோம், தெற்கு பக்கத்தால் ஒருத்தர் வருவோம். நான் தெற்கு புறம் போகிறேன். அப்போ முதல்ல ராஜா தான் வெளியில் வருவார். அப்போ விராட்ட மன்னவனை நான் அழிச்சுடுறேன். அதுக்கப்புறம் பீஷ்மர், துரோணர் மற்றும் கிருபர், துரியோதனன், கர்ணன் இவர்கள் எல்லாரும் வடக்கு பக்கமாக வாங்கோ. அந்த தேசத்தினுடைய பசுமாட்டு எல்லாத்தையும் கவர்ந்துட்டு போங்க. கோஹரணன் நடந்ததுனால் அப்போ கண்டிப்பாக ராஜா ரட்சிக்கிறதுக்காக வருவார். அப்போ இவர்கள் ஒருவேளை உள்ள மறைந்திருந்தால் இவர்களும் தந்தேசத்து ராஜாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக வருவார்கள். அப்போ பிடிச்சி ஒன்று அழிச்சுடுவோம், இல்லை கண்டுபிடிச்சிட்டோன்னு அறிவிச்சுட்டு திரும்ப 12 வருஷம் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு துரியோதனன் பேசிக்கிறான். நிர்ஜனே மிருக சங்கீர்ணே நானாத்ரும லதாகிருத்தே, எங்கு தேடினாலும் கிடைக்கல. அப்போ திரும்ப ஒற்றர்கள் அனுப்பணும்னு பேச்சு வந்தது. வேண்டாம், எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதற்குள்ளே தான் இருக்கார்கள். துரோணர் ஒரு மாதிரி பேசினார், பீஷ்மர் மற்றொரு மாதிரி பேசினார். அப்போ பீஷ்மர் சொல்கிறார், என்னவோ ஏதோ தேடுறது தப்பு இல்லையே, தர்மம் அதுதான் ராஜ்யத்துக்கு உண்டானது. ஆனால் அவர்களை கண்டுபிடிச்சிட்டாலும் 13 வருஷம் முடிஞ்சு போயிருந்ததுனால் பாதி ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுப்பது தான் சரி. தர்மார்த்த சகிதம் ஸ்லக்ஷ்ணம் தந்தவதச்ச தத்வதச்ச சகேதுகம் தத்ரானுரூபம் பீஷ்மேன மமாப்யத்ர கிரம் ஸ்ருணு நாவக்ஞேயோ ரிபுஸ்தாத பிராகிருத்தோபி பபூஷதா. இத்தனை துன்பங்கள் நீ பாண்டவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் இது வரைக்கும் அவள் தர்மம் மாறலை பற்றியா? உன்னை விரோதிச்சுக்கலே, உன்னை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கலே. ஆனால் நீ மட்டும் துரியோதனா ஏன் திரும்ப திரும்ப அழிக்கிறதுக்கே நடவடிக்கை எடுக்கிறே? அவர்களோட சந்தி பண்ணி கொண்டால் என்ன பீஷ்மர் பேசினார். துரியோதனன் அதை ஏற்றுக்கலே, கர்ணனும் ஏற்றுக்கலே. நீரேன் கோழையைப் போல அப்பப்போ பேசுகிறீர். எங்களுக்கு இருக்கிறத விட உங்களுக்கு வீரம் அதிகமாச்சே. வயசாக எடுத்து போல் இருக்கு. என்னதான் வீரமாக இருந்தாலும் வயசாக பண்பு அதிகரிக்கும். எதுக்கு போனால் போகிறது விட்டுடலான்னு தோணுமோ இல்லையோ, அப்படின்னு நினச்சி நீர் பேசுகிறீர் போல் இருக்கு. நாங்கள் இளவயதுக்காரர்கள் விடுவதாக இல்லை. மத்ய ராஷ்டிரம் ஹனிஷ்யாம கிரகீஷ்யாமச்ச கோதனம் கிரகீதே கோதனே நூனம் தேபி யோத்ஸ்யந்தி பாண்டவாக. வடக்கையும் தெற்கையும் போய் பசுமாடுகளை கவர போகிறோம். அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக பாண்டவர்கள் கண்டிப்பாக சண்டைக்கு வருவா. அவர்களை ஜெயிச்சிருவோம், இல்லை கண்டுபிடிச்சிருவோம் என்று பேசினார்கள். சுஷர்மான்னு பேர். திரிகர்த்த தேச மன்னவனுக்கு சுஷர்மான்னு பேர். அவன் நான் தெற்க வரேன், மற்ற பேர்லாம் நீங்கள் வடக்க வாங்கோ என்று ஒத்தருக்கொத்தர் பேசிண்டு சுஷர்மா வந்தான். தெற்கு பக்கத்திலிருந்து ஆக்கிரமித்தான். மன்னனுக்கு செய்தி வந்தது. மன்னன் உடனே புறப்படுறார். ஆனால் அவர் ஓரளவுக்கு பயந்தவர். இதை போல பெரிய பெரிய சண்டையெல்லாம் போட்டதில்லை. இப்போ தான் முதல் தடவை கீச்சகன் இல்லாத சண்டைக்கு போகிறார். இது வரைக்கும் அவன் இருந்து தான் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். அதனால் உள்ளூர் அவருக்கு பயம். பயப்படுறார். ராஜான்னு பார்த்துட்டு தர்மபுத்திரன் பேசுகிறான், பயப்பட வேண்டாம், 4 பேர் உம்ம கூட வரும். அர்ஜுனனை மட்டும் விட்டுட்டார். ஏன்னா அவள் பிருகன்னளா, அவளுக்கு அலித்து கோலத்தில் இருக்காரோ இல்லையோ, அதனால் அவளை சண்டைக்கு கொண்டு போக மாட்டான். நான் வரேன், பீமசேனன் வருவார்,
நகுலன் வருவார், சகதேவன் வருவார் என்று அவரவர்கள் பேரை சொல்லி நாங்கள் 4 பேர் வந்து சுஷர்மாவிடத்திலேருந்து காப்பாற்றி கொடுக்குறோம். ரதேஷு யுஜ்யமானேஷு கங்கோ ராஜானம் அப்ரவீத் மயாப்யஸ்திரம் சதுர்மார்க அவாப்தம் ரிஷிசத்தமாத் தம்சிதோ ரதமாஸ்தாய பதம் நிர்மாமியகம் கவான். கவலைப்பட வேண்டாம், தெற்கு நோக்கி வந்திருக்கிற படையை நான் சமாளிக்கிறேன், கூட வாரும் என்று 4 பேர் அழைத்துண்டு விராட மன்னவனோட போனா பெரும் யுத்தம் உண்டது. சுஷர்மா விராட தேசத்து மன்னவனை பிடிச்சிட்டான். அவனோட சண்டை போட்டு இவனுக்கு ஜெயிக்க முடியல. அப்பதான் தர்மபுத்திரர் பீமசேனனுக்கு ஜாட காட்டினார், போ சீக்கிரம் நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிற மன்னனை ஜெயிச்சுன்னு வா. விரதம் மத்ஸ்யராஜானம் ஜீவகிராகம் அகிருண்ஹதாம் அகமேனம் பரித்ராஸ்யே சாசனாத் தவ பார்த்திவ. ஒன்றும் கவலை வேண்டாம், என்னமோ அவள் சண்டை போட்டுன்னு இருக்காளேங்கிறதுக்காக நான் போகாதிருந்தேன். பீமசேனன் போனான். அவனை பார்த்த வேகத்திலேயே பயந்து இறங்கி ஓடினான். ஓட விடாமல் துரத்தின்னு போய் அவன் தலையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து ஓங்கி ஒரு மரத்தால் மோதி கீழே விழுந்தான். தம் மத்தமிவ மாதங்கம் வீக்ஷமானம் வனஸ்பதிம் அப்ரவீத் பிராதரம் வீரம் தர்மராஜோ யுதிஷ்டிரா. அவனை நன்னா இழுத்து கட்டி பிடிச்சு யுதிஷ்டிரன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். இனிமேல் நீர் முடிவு பண்ணிக்கும், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா கொடும், விடுதலை பண்ணிடணும்னா விட்டுடும். அப்போ பீமன் சொல்கிறா, தாசன் தாசன்னு சொல்லு, என்னுடைய தமையனாருக்கு முன்னாடி விழுந்து கதறு. தமையன்னு சொல்ல முடியாது சொல்லு. அதனால் யுதிஷ்டர் கங்கனுக்கு முன்னாடி விழுந்து கதறு என்று தான் வல்லவன் பிடிச்சின்னு வந்திருக்கேன்னு பேசினார். சரின்னு யுதிஷ்டர்னு விட்டுட்டார். முஞ்ச அதமாச்சாரம் பிரமாணம் எதி தேவயம் தாசபாவம் கதோஹ்யேஷ விராட்டஸ்ய மகீபதே. விட்டுட்டார். அவனு சரி பிழைத்தேன்னு சொல்லி கொண்டு போனான். உயிர் காத்தவர்கள் யாராருக்கும் நம்மளை இவ்வளவு தூரம் எதிர்த்து வந்திருக்கார்களே ஆர் என்று நினைச்சுட்டே அவன் திரும்பி போனால் உயிர் படைச்சு போயிட்டான். இவர்கள்லாம் தெற்க ஜெயிச்சுட்டோம்னு அறிவிப்பு பண்ணணும். தர்மபுத்திரன் அப்போ தான் சொல்கிறார், ராஜன்னு நீ ரொம்ப பெரிய பேர் பண்ணி ஜெயிச்சிருக்கேன், உன்னுடைய முதல் வெற்றியை நன்னா நாட்டில் பறை அறிவிக்க வேண்டாமோ, ஆளெல்லாம் அனுப்பு, நீதான் ஜெயிச்சேன்னு தண்டோரா போட்டுற சொல்லு. அவனுக்கு ரொம்ப திருப்தி. ஆமாம் நாம தான் ஜெயித்தோம் அப்படின்னு போய் ஊர் முழுக்க தண்டோரா போட்டான். ஆச்சஷட்வம் புறம் கத்வா சங்கிராம விஜயம் மம குமார்ய சமலங்கிருத்திய பர்யாகச்சந்து மே புராது. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. கதையை அப்பப்போ தான் சொல்ல முடியுங்கிறதுக்காக அடுத்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். ஆனால் அதற்குள்ளாகவே இவர்கள் அங்கே ஜெயிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ளேயே வடதிசையில் ஆபத்து வந்து விட்டது. அவள் 2 பேரும் சேனையை பிரிச்சுன்னு தானே வருவோன்னு சொல்லியிருக்கா. நல்ல தெற்கு திக்கில் ஆக்கிரமிப்பு. அரசன் தெற்க காப்பாற்றுறதுக்காக போனார். அவர் ஜெயிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ளாகவே வடக்கு திக்கில் இருந்த ஆபத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரும் நாட்டில் இல்லை, உத்தரகுமாரன் மட்டும்தான் நாட்டில் இருக்கான். அவன் ஏற்கனவே பயந்தவன். ஏதோ சண்டை தெரியும், வாஸ்தவன் தான். அதுக்குன்னு ரதிகளும் மகாரதிகளும் பீஷ்மரும் துரோணரும் வந்தாலா இவனால் எதிர்க்க முடியும்? அவர்கள் வடக்கு பக்கத்தில் வந்து பீஷ்மோ துரோணச்ச கர்ணச்ச கிருபச்ச பரமாஸ்திரவித் திரௌணிச்ச சௌபலச்சைவ ததா துஷாசன பிரபோ விவிம்சதிர் விகர்ணச்ச சித்திரசேனச்ச வீரியவான் துர்முகோ துஷ்சலச்சைவ ஏச்சைவான்னே மகாரதாக. அப்போ தான் வடதிசையில் இருக்கிற கோபாலர்கள் பசுமாடுகளை ரட்சிக்கிறவாள்லாம் பழலையோ, அவர்கள் பயந்து போய் நேராக உத்தர நடத்தில் வரா. நாட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு, பசுமாடுகளெல்லாம் வடக்கேந்து கவர்ந்துன்னு போகிறா. மகனே தேவரீர் தான் வரணும், இளவரசன் தான் ரட்சித்து கொடுக்கணும். அவர் புரியல, நான் எங்கே ரட்சிப்பேன்? ரட்சிச்சிருவேன், எனக்கு ஒன்று இவள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற சாரதி எனக்கு இல்லை. என் தேரை ஓட்டுறதுக்கு நல்ல சாரதி இருந்திருந்தால் இப்போவே ஜெயிச்சிருவேன். 28 ராத்திரம் வா மாசம் வா நூனமந்ததா எத் ததாசீன் மகத்யுத்தம் தத்திரமே சாரத்திர் ஹதா. ஏற்கனவே ஒரு பெரிய சாரதி என்கிட்ட இருந்தார், அவர் போயிட்டார். அதுலேருந்து சரியான சாரதி எனக்கு கிடைக்கல. தேடி பார்த்துட்டு இருக்கேன். அது கிடைச்சதுன்னா இப்போவே போய் அவளை போரில் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சைரந்தி அவள் மெதுவாக உத்தராதேவி நடத்தே, பெண்ணு கூட இருக்கிற பெண்ணு தானே, அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறா, பிருகன்னலான்னு உனக்கு பாட்டு வாத்தியம் கற்றுக் கொடுத்துட்டுருக்காளே, அவள் ரொம்ப சிறந்த சாரதி. ஏற்கனவே பாண்டவர்களுக்கு அவள் தேர் ஓட்டியிருக்கா. அவளை வச்சுன்னு பல யுத்தங்களை ஜெயிச்சிருக்கா. அதனால் ஒன்று செய், நீ உத்தரகுமாரனை போய் பிருகன்னாளாவிடத்தில் கேட்க சொல்லு. அவன் கேட்டால் கண்டிப்பாக அந்த பிருகன்னாளா ஒத்துப்பள். என்ன இவ சொல்லிக் கொடுக்குறா. நேராக உத்தராதேவி போனால் அண்ணனத்தை பார்த்து சொன்னால், நீ போய் பிருகன்னாளாவை கேளுன்னுட்டு அவன் சொல்கிறான், நான் போய் கேட்பதா? வேணுமானால் அவளை வந்து கேட்க சொல். இதுக்கு ஒன்றும் குறவே இல்லை. இப்போ தாராளமாக நீ தான் கேட்கணும், உனக்கு தேவைன்னா நீ தான். தஸ்ய தத் வச்சனம் ஸ்திரீஷு பாஷதச்ச புனః ந சாமரிஷத பாஞ்சாலி பீபத்சோஹோ பரிகீர்த்தனம். நீயே போன்னு உத்தரன் சொல்ல சரின்னு உத்தராதேவியே பிருகன்னளாவிடத்தில் வந்தாள்.
எங்கள் தேசத்துக்கு ஆபத்து, உத்தரகுமாரன் போய் ரட்சிக்க போகிறான், அதுக்கு நீ தான் கண்டிப்பாக சாரதியாக வரணும். பிருகன்னளா சொல்கிறா, எனக்கு என்ன தெரியும் சாரத்தியம், எனக்கு ஏதோ காலில் சலங்க கட்டிக்க தெரியும், கையில் மிருதங்கம் வாசிக்க தெரியும், என்னை போய் இவ்வளோ பெருசெல்லாம் பண்ண சொல்லிலே, எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று முதல்ல பிருகன்னளா கூறினான். இல்லை நீ தான் பண்ணிக்கணும், எங்கள் எல்லாருக்கும் அதான் ஆசை என்று சொன்ன உடனே சரின்னு வேண்டா வெறுப்பாக ஏற்றுக்கொண்டுட்டு, சா பிராத்ரவத்து காஞ்சன மால்யதாரிணி ஜேஷ்டேன்ன பிராத்ரா பிரஹிதா யசஸ்வினி. அப்போ அந்த உத்தர வந்தது பேசினது எல்லாத்தையும் அர்ஜுனன் பார்த்தார். பார்த்த உடனே அவளுக்கு தோணித்து, நம்ம இவளுக்கு இத்தனை நாளும் கற்றுக் கொடுத்துட்டுருக்கோம், ஆனால் இப்போ நாட்டை காக்கணுங்கிறதுக்காக இப்படி அப்படி அவள் ஓடுறதை பார்த்தா நல்ல பெண்ணாக இருக்கிறாள். ஆகவே நம்ம புத்திரவதுவாக இவளை ஸ்வீகரிக்க வேண்டும். புத்திரவதுன்னு சொன்னால் மகனுக்கு மனைவியாக, நம் மகனுக்கு இவளை மனைவி சிஷ்யாவும் இருக்கா, சிஷ்யனாக இருந்தால் பெண்ணுக்கு சமம். அப்போ சிஷ்யா இருக்கிறதுனால நம்ம நாட்டு பெண்ணாக நம்ம மருமகளாக ஏற்றுப்போன்னு அர்ஜுனன் அப்போவே முடிவு பண்ணி வச்சுட்டான். ஆட்டம் வருஷம் மாறட்டும், அப்புறம் என்ன நடவடிக்கையோ எடுத்துப்போம். சதாம் திருஷ்டுவா விஷாலாட்சியும் ராஜபுத்திரியும் சகீம் ததா பிரஹசன்னப்ரவீன் ராஜன் கிம் ஆகமனமித்யுத காவோ ராஷ்டிரஸ்ய குருபிகி கால்யந்தேனோ பிருகன்னல. பிருகன்னலாவே, இப்போ உன்னை எதிர்பார்க்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. உத்தரன் எல்லாத்தையும் போகிறார், சண்டை போட போகிறார், ஜெயிச்சுட்டு வந்துட்டு போகிறார். அவருக்கு தகுந்த சாரதி ஒன்று தேடிட்டு இருக்கோம், அதை நீ இருந்தியானா தேவையில்லை. கடைசியில் சரின்னு அர்ஜுனன் ஒத்துனுட்டார். கவச்சத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறா, அதை தலைகீழ திருப்பி போட்டுக்கிறான். அவனுக்கு போட்டுக்கவே தெரியாது இல்லையோ, அதனால் கவச்சத்தை எப்படி போட்டுக்கணும்னு தெரியாமல் தலைகீழ போட்டுக்கிறான். ஊர்தம் உக்ஷிப்பிய கவச்சம் சரீரே பிரத்யமுஞ்சத குமாரியஸ் தத்ரதம் திருஷ்டுவா பிரஹசன் பிருத்துலோச்சனாக. அங்கிருந்த சின்ன சின்ன பெண்கள்லாம் இது கூட தெரியலையே அவனுக்கு அப்படின்னு கண்கள் விரிய சிரிச்சாலாம். அந்த சிரிச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டாளாம் பிருகன்னளா. நல்ல வேளை நமக்கு 4 பேர் பார்த்து சிரிக்கிறாளோ இல்லையோ, நம்ம வந்தால் பயந்து ஓடின ஆட்கள் தான் அதிகம். நம்ம பார்த்து 6 கிட்டக்க நெருங்கி சிரிச்சதில்லை. அதுக்கப்புறம் மற்ற எல்லாரும் சிரிக்கச்சே உத்தரன் மட்டும் ரொம்ப நன்னா முகத்தை வச்சுருந்து, உனக்கு போட்டுக்க தெரியல போல் இருக்கு, நான் போட்டு விட்றேன் அப்படின்னு வந்து அதை தலைகீழ திருப்பி நேர வச்சு சரியாக அனுபவிச்சுட்டு இப்படித்தான் நீ வரணும் அப்படின்னு சொன்னால், நல்ல வேளை நீ சொல்லி கொடுத்தியே, இல்லைன்னா போட்டுக்கு தெரியாமலே நான் வந்திருப்பேன் என்று பிருகன்னளா பேசிண்டு சிறந்த தேரில் ஏறி அமர்ந்தார்கள். கடிவாளத்தை பிருகன்னளா பிடித்தார். பிடித்த வேகத்தை பார்த்துட்டு, இப்படி இல்லை கடிவாளத்தை பிடிக்கிறது, நான் சொல்லித்தரேன் உனக்கு எப்படி தேர் ஓட்டணும்னுட்டு அப்படின்னு உத்தரகுமாரன் அமர்ந்து இப்படி கடிவாளம் பிடிக்கணும், இப்படி சாட்டையை சொடுக்கணும், குதிரை இப்படி தான் ஓடும், என்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அந்த சமயம் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் ஓடி வரா. உத்தரனே, நீ போய் எல்லாரையும் ஜெயிச்சிருவே, நீ ஜெயிச்சேங்கிறதுக்கு அடையாளம் வேணுமோ இல்லையோ, அவள் அத்தனை பேருடைய மேல் வஸ்திரத்தையும் கவர்ந்து கொண்டு வா. கர்ணனுடைய வஸ்திரம், துரியோதன வஸ்திரம், பீஷ்மர் வஸ்திரம், அதெல்லாத்தையும் அந்த புறத்தில் நாங்கள் விளையாடுறதுக்கு வஸ்திரமாக வச்சுக்கணும். யாரோட வஸ்திரத்தை? பீஷ்மருடைய வஸ்திரம், துரோணருடைய வஸ்திரத்தை அந்த புறத்தில் விளையாடுறதுக்கு வச்சுக்கணும். அப்போ இவன் சொல்கிறான், அவள்லாம் உயிரோடு இருந்தால் எடுத்துன்னு வரேன், அந்த அளவுக்கு நாம் சண்டை போட்டு முடிச்சிட போகிறேன், இருந்தார்களானா எடுத்துன்னு வரேன். எத் உத்தரோயம் சங்கிராமே விஜேஷதி மகாரதான் அதாஹரிஷ்யே வாசாம்சி திவ்யானி ருச்சிராணிச்ச. தேர் புறப்பட்டது, வெகு வேகமாக ஓடுறது. அவள் எங்கே இருக்காளோ அதை நோக்கி ஓட்டு. எந்த பக்கத்தில் குதிரைக்கனை புலி கேட்குறதோ அந்த பக்கம் பிருகன்னளா ஓட்டின்னு போகிறா. போக போக தாங்க மறைச்சி வச்சிருக்கிற ஸ்மசானத்தின் அருகில்னு தெரிஞ்சுட்டான். ஓ, வன்னி மரத்தில் நம்ம காண்டீபத்தையும் கதையும் மறைச்சி வச்சிருக்கோமே, அதுக்கு பக்கத்தில் தான் மைதானம் போல் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் தான் சண்டைக்கு சேர்ந்திருக்கா போல் இருக்கு என்ன பிருகன்னளாவுக்கு புரிஞ்சுடுத்து. சமவேதான் குருன் சர்வான் ஜிகுஷூன் அவிச்சித்யவை காஸ்தேஷாம் க்ஷிப்ரமாதாய புனரேஷ்யாம் மகம் புறம். இங்கேருந்து வண்டி ஓடின்னு இருக்கிறச்ச ரொம்ப நன்னா பேசினா உத்தரம். யாரெல்லாம் வந்து காத்துருக்காளோ உடனே சண்டை 1/2 மணி 1/4 மணிக்குள்ளே முடிச்சுட்டு உடனே நம்ம பசுமாடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிடுகிடுன்னு வந்துடணும். தாப்பனார் வேறு தெற்பக்கம் போயிருக்கார், அவர் வர்றதுக்குள்ளே நாம் திரும்ப வந்துடணும். சீக்கிரம் போ, என்ன மெதுவாக ஓட்டுறே, உனக்கு எப்படி ஓட்டணும்னு கூட சொல்லி கொடுத்தேனே, மேலும் மேலும் மெதுவாக போகாது என்று தாம் ஷமீம் அன்வீக்ஷிதாம் வியூடான் வியூடானீகாஞ்ச சர்வசா தது அநீகம் மகத் திருஷ்டுவா கஜாஸ்வ ரத சங்குலாம். கிட்டக்க வருது, கடல் போன்ற கௌரவசேனை நிற்கிறது. அதனுடைய ஓரோரு அளவிலையும் இந்தந்த இடத்துக்கு இன்னென்ன மகாரதிகள் நிற்கிறார். நடுவில் பீஷ்மர் இருக்கார், இந்த பக்கத்தில் துரோணர் இருக்கார், அந்த பக்கத்தில் கிருபர் நிற்கிறார், அந்த கோடியில் துரியோதனன் நிற்கிறான், இந்த கோடியில் கர்ணன் நிற்கிறான். அந்த 5 பேராலே வகிக்கப்பட்ட வியூகத்தோடு நின்று மொத்தம் லட்சக்கணக்கான பசுகளை தங்களுக்கு பின்னாடி பிடிச்சி வச்சுட்டு இருக்கா. இவனை பார்த்தே பேசிட்டு தேரை ஓட்டின்னு இருக்கான். பிருகன்னளா பார்க்கச்சே தள்ளி சேனை வந்துடுத்துன்னு தெரிஞ்சது. அப்போ பின்னாடி சொல்கிறான், சற்று பேச்சை நிறுத்தி நிமிர்ந்து பார். அப்போ அவன் நிமிர்ந்து பார்த்தா இந்த சேனை கடல் போல் இருக்கிறத பார்த்துட்டு முதல்ல தேரை நிறுத்து,
இனிமே இந்த இடத்துலேருந்து தேரை ஓட்டவே ஓட்டாதே. ஹிருஷ்டரோமா பயோத்விக்னா பார்த்தம் வைராட்டி மப்ரவீத். விராடராஜத்தினுடைய மன்னன் பிள்ளை பார்த்தா ரோமஹர்ஷனம் ஏற்பட்டுடுத்து, மயிர் கூச்சிரியுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இனிமேல் நான் இந்த பக்கமே வரல, என்னமோ தப்பாக வந்துட்டோம், போகலாம், திரும்பி போகலாம். நோத்சகே குருபிர்யோத்தம் ரோமஹர்ஷம் ஹி பஷ்யமே பகுப்பிரவீரம் அமிருத்யுக்ரம் தேவைரப்பி துராசதம். இந்த சேனையை தேவர்களாட கூட ஜெயிக்க முடியாது, நாம் ஏதோ முட்டாள்தனமாக வந்துட்டோம். மிருகன்னளா, தர்மசாஸ்திரம் என்ன தெரியுமோ சொல்கிறது, நம்ம விரோதியினுடைய பலம் தெரியாத சண்டை போடக்கூடாதுங்கிறது. அதனால் அந்த உண்மை இப்போ நான் தெரிஞ்சுவிட்டேன். நம்ம விரோதி ரொம்ப பிரபலமாக இருக்கார், அதனால நாம் அவரோட சண்டை போடக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பயேன தீனரூபோசி துஷதாம் ஹர்ஷவர்தனா நச்சதாவத் கிருதங் கர்ம பரைக் கிஞ்சித் ரணாஜிரே. என்ன உத்தரனே, உனக்கு யுத்த சாஸ்திரம் தெரியாதா? நம்ம நாட்டை எதிர்த்து யாரேனும் வந்தால் அவனை அடிக்கும் போது உயிரை விட்டு வீரஸ்வர்க்கம் போவதுதான் வீரனுக்கு அடையாளம். ஓடலாம்னு பேசுகிறாயே, இது கூடாதே என்று அர்ஜுனன் எடுத்து சொன்னார். அதுக்கு மேலே உத்தரன் சொல்கிறான், அதெல்லாம் சரிதான், நாட்டுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒத்தரான உயிரோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், அது அதை விட தர்மம்னு தெரிஞ்சுக்கோ. காமம் ஹரந்து மத்ஸ்யானாம் பூயாம்சா குரவோதனம் பிரஹசந்து ச மாம் நார்யா நராவாபி பிருஹன்னலே. ஆண்கள் என்னை பார்த்து சிரிக்கட்டும், பெண்கள் என்னை பார்த்து சிரிக்கட்டும், யார் வேணா பசுமாட்டை எடுத்துன்னு போட்டோம், யார் வேணா குதிரைகளை பிடிக்கின்னு போட்டோம், நான் உயிரோடு இருக்கணும்னு நான் ஓடுறேன். இத்யுக்த்வா பிராத்ரவத் பீதா ரதாத் பிரஸ்கந்திய குண்டலி. குண்டல அசைய ரதத்திலேருந்து கீழே குதிச்சா ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்போ பிருகன்னால பின்னாடி போகிறா, ஓடாதே, நாட்டினுடைய பேரை கெடுத்துடாதே, நான் கூட இருக்கேன், கவலைப்படாதே, நீ சண்டையிடலாம். தீர்காம் வேணிம் விதுன்வானா சாதுரக்தேச்ச வாசவி. அவன் தேரிலேருந்து கீழே குதித்த வேகம், அவனுடைய நீண்ட பின்னல் அசைந்த வேகம், அவனுடைய தோள்கள் அசைய அர்ஜுனன் ஓடி வந்த வேகம் தொலைதூரத்தில் இருந்த துரோணர் கண்ணில் பட்டது. பார்த்தபோதே சொன்னார், ஆரோ ஓடி வருவது ஒரு பிருகன்னளா போன்ற பேடியாக எனக்கு தெரியவில்லை, வருவதை பார்த்தால் ஆரோரு புருஷ சிம்மம் வருவதாகத்தான் தெரியுது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அர்ஜுனன் தான் வருகிறான்னு எனக்கு தோன்றது, இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் தெரிஞ்சு போடும் என்று அர்ஜுனனை பற்றி ஓஹோன்னு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். சாரூப்பியம் அர்ஜுனசேவ கிளீபரூபம் பிபர்த்திச்ச ததைவேத சிரோக்ரீவம் தௌபாகு பரிகோபமௌ. அந்த ரெண்டு தோள்கள், அந்த தலை, அந்த நேர்கொண்ட பார்வையை பார்த்தாலே என் சிஷ்யன் அர்ஜுனனாக தான் இருக்கணும் அப்படின்னு துரோணர் சொல்கிறார். துரியோதனனுக்கு கோபம், கர்ணனுக்கு கோபம். உமக்கு எப்பவுமே புறத்தியாரை கொண்டாடிய வழக்கம். நம்ம பக்கத்தில் இருந்துட்டு இங்கே சாப்பிட்டுக்கிறீர், ஆனால் அவளை கொண்டாடுறீரோ இல்லையோ. அதைனமப்ரவீத் பார்த்தா பயார்த்தம் நஷ்டச்சேதசம் எதி நோத்சகசே யோத்தும் சத்ருபி சத்ருகர்ஷண ஏகிமேத்வம் ஹயான் யச்ச யுத்தமானச சத்ருபி. அவர்கள் அதை போல பேசி கடைசியில் கர்ணன் சொன்னான், எதுக்கு நாம் ஒத்தருக்கு ஒத்தர் இப்போ வீணாக சண்டை போட்டுருக்கோம், வருபவர் ஆறாக இருந்தாலும் வில்லை பிடித்து கொல்லப் போகிறேன் அப்படின்னு ஒன்று. அப்போ துரோணர் சொன்னார், இது ஒழுங்கான பேச்சு, இதை விட்டுட்டு நான் கொண்டாடுறேன் நீ கொண்டாடுறேன் நீ பேசுகிறேன், வருபவன் அர்ஜுனனா, அப்போ கண்டிப்பாக எதிரிடுவோம் போரிடுவோம், யாராக இருந்தால் என்ன சண்டைக்காக வந்திருக்கோம் போடுவோன்னு பேசினுட்டார்கள். அதுக்குள்ளே இந்த பக்கம் போகிறவனை தலையை பிடிச்சி இழுத்து நிறுத்தினாள் பிறன்னாளாம். நிறுத்தி, உனக்கு சண்டை போட்டதுக்கு தைரியம் இல்லையானால் நாட்டை கெடுக்காதே, அவமானத்தை தேடாதே, நீ சாரதியாக உட்கார், நான் ரத்தியாக அமருகிறேன், இந்த சண்டையை நான் நடத்தி கொள்ளுகிறேன், நீ தேரோட்டு. அவ தகச்சு போய் திரும்பி பார்த்தா, நானே முடியாதுங்கிறேன், நீர் என்ன பண்ண போறீர் அப்படின்னு திரும்பி பார்த்தா, நீ முடியாதுன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, அப்போ நானும் முயற்சி பண்ணலாமே, நீ தேரில் அமர். தேரில் சாரதி உட்கார இடத்துல பிருகன்னளை உத்தரனை உட்கார்த்தினால் தான் ரதி உட்கார்ற இடத்துல உட்கார்ந்துட்டா. பிராகாக்கியே தது ரதானீகம் மத்பாகு பலரக்ஷிதா அப்பிரதிருஷ்ய தமம் கோரம் குப்தம் வீரைர் மகாரதை. இது வரைக்கும் நான் இப்படி தேரோட்டினதில்லை, நீர் என்ன சண்டை போடுவீரோ, உமக்கு என்ன வில்வித்தை தெரியுமா, உமக்கு கையில் அஸ்திர சஸ்திரம்லாம் இல்லையே என்று உத்தரன் கேட்டான். அப்போ அர்ஜுனன் சொல்கிறார், அஸ்திரத்தையும் சஸ்திரத்தையும் எடுப்போம், அந்த மரத்தை நோக்கு ஓட்டு. தேரை ஓட்டின்னு போகிறார். அதே வன்னி மரம், எதுக்கு இவா சண்டை போட வேண்டியவா, ஸ்மசானத்தில் இருக்கிற வன்னி மரத்தை நோக்கி பாகிறான்னு பீஷ்மர் பார்த்தார். அவர்கள் போகிறதுலேருந்து சரி பேச்சுவார்த்தை மாறி போச்சு, ஆள் மாறிடுத்துப்போ. இத்தனை யாரோத்தர் ரத்தியாக இருந்தார், இன்னொருத்தர் சாரத்தியாக இருந்தார். இப்போ தேரோட்டி தேருக்கு முதலாளி மாறிவிட்டார். மாறி வேகமாக போகிறாளேன்னு பார்த்து என்னவா இருக்கும்னு இவா யோசிச்சுட்டே இருக்கா. நேராக போனான், வன்னி மரத்தில் ஏறு, அந்த மரத்தில் ஒரு பிணம் கிடக்கும், அதை ஜாகிரதையாக இறக்கு. அப்போ அவன் பார்த்து சொல்கிறான், நான் என்ன ராஜகுமாரன், என்னை போய் பிணம் இறக்குறவன் நினச்சியாப்போ, எது பண்ணனாலும் பண்ணாதான் ஜெயிக்க முடியும், போய் இறக்கு. சமாதிஷ்டோ மயா க்ஷிப்ரம் தனுஷவரோத்தர நேமானிகி துவதீயானி சோடும் சக்ஷந்தி மேபலம்.
அது அவ்வளோ சுலபத்தில் இறக்க முடியும்னு நினைக்காதே. ரொம்ப பாரமாக இருக்கும், கனமாக இருக்கும். பார்த்து மெதுவாக கீழே போட்டுவிடாத இறக்கு. மேலே ஏறினா துர்கந்தம் வீசித்து இருந்தாலும் வேறு வழி இல்லையே அவன் சொல்கிறானேங்கிறதுக்காக கீழே இறக்கி விட்டான். இறக்கி விட்டு மூட்டையை பிரித்து பார்த்தா தேவரத்தனமாட்டம் ஜொலிக்கிறது. இப்படி ஒரு காண்டீபம், காண்டீபத்தை போல இருக்கே என்று சொன்னான். அப்போ இவர் திரும்பி சொல்கிறார், காண்டீபம் தான் அது, போல இல்லை, நீ சொன்ன அதே காண்டீபம் தான் அது. நைவம் விதம் மயாயுக்தம் ஆலப்தும் க்ஷத்ரியோனினா அபஷ்யத் காண்டீவம் தத்ர சதுர்பிர் அபரைசக. பக்கத்தில் இருக்கிற பெருத்த வில்லுகள் 5 வில்லு. அர்ஜுனனுடையது 5 5 பேருடையது 5. அர்ஜுனனுடைய காண்டீபம் அதெல்லாத்தையும் உத்தரன் பார்த்தார். சம்ஸ்பிருஷ்ய தானி சாப்பானி பானுமந்தி பிருகந்தி ச வைராட்டிர் அர்ஜுனம் ராஜன் இதம் வச்சனம் அப்ரவீத். அதை கீழே விழுந்து நமஸ்கரித்துட்டு தொட்டு பார்க்குறான் உத்தரன். இதை தொடர பாக்கியமான எனக்கு இது கிடைச்சதோ இல்லையோ, இதை போல ஒரு அஸ்திர சஸ்திரத்தை நான் பார்த்ததில்லை. இதை நீர் என்ன பண்ண போறீர்? இதெல்லாம் தூக்க முடியாது தெரியுமோ அப்படின்னு உத்தரன் பிருகன் நல்லாடத்துல சொல்கிறான். ரொம்ப சிலிர்த்து போய் நிற்கிறான் உத்தரன். பிந்தவோ ஜாதரூபஸ்ய சதம் யஸ்மன்னு நிபாதிதாக சஹசிர கோடி சௌவர்ணாக கசேதது தனுருத்தமம். பொன்னாலாக்கப்பட்ட வில்லாட்டம் இருக்குது, மேலே வைரம் இழைச்சிருக்கு, நடுவில் பவழங்கள்லாம் இழைச்சிருக்கு. இதை தூக்கி நிறுத்தக்கூட ஒத்தரால முடியாது போல் இருக்கே. இது யாருது? இது எப்படி இங்கே இருக்குங்கிறது உமக்கு தெரியும். வாரணாயத்திர சௌவர்ணாக பிரிட்டே பாசந்தி தரிசிதாக. அதோட கூட இதனுடைய நான் ஏற்றப்படலையே. இது நாணேற்ற விடுமா யாரையானோ? நாம் அதனுடைய கோட்டியை ஒரு பக்கம் அழுத்தினாலே அது எதிர்க்கிற வேகத்தில் நம்ம தலையே படும் போல் இருக்கே. இதை யார் தூக்குறது, யார் நாணேற்றுவது? அப்பதான் அர்ஜுனன் கூறுகிறான், காண்டீபமேதது பார்த்தஸ்ய லோகேஷு விதிதன் தனு. காண்டீபம்னு உலகம் முழுக்க பிரசித்தமான தனுசுது. ஏதத் வருஷசஸ்திரம் து பிரம்மா பூர்வம் அதாரயது. நான்முகக்கடவுளான பிரம்மா 1000 ஆண்டுகள் இந்த காண்டீபத்தை பற்றியிருந்தார். ததா அனந்தரமேவாத பிரஜாபதி ரதாரயத் 3 500 503 வருஷங்கள் பிரஜாபதி கையில் பிடித்திருந்தார். மேலே 3 சக்ரோஷீதி ச பஞ்ச சோமஹா பஞ்சசம் ததா. அதுக்கு மேலே அசீதி பஞ்ச சக்கரன் இந்திரனே பற்றியிருந்தார். சோமஹா 500 சோமதேவன் 500 ஆண்டுகள் பிடித்திருந்தார். வருணதேவன் 100 வருஷங்கள் பற்றியிருந்தார். அதற்கு மேல் பார்த்தா பஞ்சச ஷஷ்டிம் ச. பார்த்தன் கைக்கு இதுக்கு வந்து 65 வருஷம் ஆச்சு. பார்த்தன் அர்ஜுனன் இது 65 வருஷமாக பிடிச்சிருக்கார். அப்பன்னா அவர் வயசை யோசிக்கணும். என்ன இந்த காண்டீபம் எப்போ வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையோ. வெள்ளம் ராஜசூயம் பண்ணின பிற்பாடு மயன் வந்தான். மயதர்சன பருவம் பார்த்தோம். காண்டவ வனத்தை தகித்தார்கள். அவன் போய் தான் ஆறாருக்கு என்னென்ன எடுத்துன்னு வரேன்னு போனால், காண்டவ வனத்தை தகிக்கும் போது தான் அக்னி தேவனிடத்தில் அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான். நான் என்ன தரையில் நின்று சண்டை போடுவேனா, அவர்கள்லாம் எதிர்த்து வருவார்களேன்னு கேட்க, அப்போ அக்னி தான் காண்டீபத்தை இவனுக்கு பெற்றுக் கொடுத்தாருனா, சோமனுக்கு முன்னாடி இந்திரனுக்கு முன்னாடி பிரஜாபதி முன்னாடி பிரம்மா, இத்தனை பேர் இந்த காண்டீபத்தை பிடிச்சிருக்காளாம்.